ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ACER I3 சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் அப்கிரேட் பண்ண விதமாக தான் இந்த லேப்டாப் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் அப்லோட் செய்யக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து இந்த லேப்டாப்பில் தான் நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ACER I3 சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் பற்றி தான் ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ACER I3 சொல்லக்கூடிய இந்த லேப்டாப்பை நான் வந்து ஆன்லைனில் பை பண்ணேன், நான் வந்து ஆஃப்லைனில் தான் பை பண்ணேன். லேப்டாப்போட பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன சேக்கிங் கூட ஆகாமல் டபுள் பாக்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் பேக்கிங் சொல்லலாம். ஃபைனலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் கார்டு இருந்துச்சு, ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு சைடில் வந்து நமக்கு வந்து சார்ஜர் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதை தவிர்த்து இந்த க்ரீன் கலரில் உள்ள இந்த இயர்கேஸ் வந்து நான் தனியாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணேன். யூசர் மேனுவல் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப்பை எப்படி ரன் பண்ணணும், எப்படி சார்ஜிங் இன்செர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. லேப்டாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து யூசர் மேனுவலே கொடுத்துருந்தாங்க. ஸோ தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இல்லைனா ஓரத்தில் வச்சுருவோம். இதோட பவர் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன வெயிட்லெஸ்ஸான ஒரு பவர் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த லேப்டாப்போட பேட்டரி லைஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து யூசர் மேனுவலில் 8 hours யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 4 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் 5 to 6 hours தான் நல்லா யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடவுன் ஆயிடுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6 hours மட்டும்தான். ஸோ 8 hours இல்லை. ஸோ எனக்கு இந்த லேப்டாப் ரொம்ப பிடிச்சது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய மேட் ஃபினிஷ் டிசைன் தான். ஸோ கையில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இதோடைய ஒரு ப்ரீமியம் லுக் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது கூடவே இதோடைய டிசைனாக இருந்தாலும் சரி, இதோடைய கலராக இருந்தாலும் சரி, அண்டு அது கூடவே இதோட கீபோர்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும். ஸோ அந்த அளவுக்கு கீபோர்டை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கீக்கும் பக்கத்தில் அதிகமான ஸ்பேஸ் வச்சு ஸோ சூப்பரான ஒரு நல்ல டிசைன்லேயே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். லேப்டாப்போட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவரை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன LED லைட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 USB போர்ட் அண்ட் ஒரு HDMI பின் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. ACER I3 சொல்லக்கூடிய இந்த லேப்டாப்பை நமக்கு வந்து இன்டெலோடைய ப்ராசஸர் தான் நமக்கு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கூடவே லேப்டாப்பை நம்ம வந்து பை பண்ணும்போது நமக்கு வந்து OS வந்து இன்செர்ட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ OS-ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Windows 10 64-bit உள்ளது தான் நமக்கு வந்து இன்செர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லேப்டாப்போட பாட்டமில் நமக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் உள்ள மவுஸ் பேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் டச்சிலே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கிளிக் கொடுக்காம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து டச்சிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ கீழே டாஸ்க் பாரில் பொறுத்த வரைக்கும் ஸோ Windows 10 பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருமோ ஸோ எல்லாத்தையுமே நம்மளுக்கு கீழே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ளூடூத் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரைட்னஸ் குறைக்கிறதா இருந்தாலும் சரி, பேட்டரிஸை ஆன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஒரே டாஸ்க் பாரில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரேம் வந்து 4 GB கொடுத்துருக்காங்க. அது கூடவே எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எனக்கு வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு நான் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ எடிட்டிங் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஹை லெவலான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. ஸோ சின்ன லேக் இருக்கும். ஷார்ட்டாக இந்த லேப்டாப் நல்லா இருக்குமா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் யூசேஜுக்கு ACER I3 பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்போட பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக வீடியோட எண்டில் நான் சவுண்டை செக் பண்ணுறதுக்காக ஒரு சவுண்ட் அண்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நான் பை பண்ணும்போது இந்த லேப்டாப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45,000 நான் வந்து பை பண்ணேன். இந்த லேப்டாப்போட பைலிங் நான் இதை எங்கே வாங்கினேன் எல்லாமே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்காக நான் பை பண்ணேன் ஏர்கேஸோட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது ACER I3 லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராவது வாங்க போகிறதா இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.